வெல்கம் டு சேனல். நீட் ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோல எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் 20.3 லேக் உங்களுக்கு லாஸ்ட் இயர் அப்பியர் ஆயிருக்காங்க. இப்போ 23.33 லேக்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. 2024ல இப்போ கரண்ட் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா 67 ஸ்டூடெண்ட்ஸ் 720க்கு 720 ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுல லாஸ்ட் இயர் 11.44 லேக்ஸ் தான் என்னன்னாங்க குவாலிஃபை ஆனாங்க. அதாவது பாஸ் பண்ணவங்க 11.44 லேக்ஸ் தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 13.16 லேக்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். சோ அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம 2022-23 இப்ப கரண்ட் 24 இந்த 3 இயர்ஸ்க்கான ஒரு மார்க்கும் இப்போ ஒரு 4 மார்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த 4 மார்க்லயும் என்ன ரேங்க் இருந்துச்சு, ப்ரீவியஸ் இயர்ல என்ன ரேங்க் இருந்துச்சு, இப்ப கரண்ட் என்ன ரேங்க் இருக்குன்னு பார்க்கலாம். அதுல பார்த்தாலே நமக்கு தெரியும் கட் ஆஃப் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. இப்ப 650 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட் 2022ல பாத்தீங்கன்னா 4704ல தான் அவங்க ரேங்க் இருந்திருக்கு. 23ல பாத்தீங்கன்னா 7228. ஆனா இப்ப பாருங்க 24ல 25,000ல போயிடுச்சு 650 மார்க் வாங்கினவங்களோட ரேங்க். அதே மாதிரி 615 2022ல 14,875. அது 2023ல பாத்தீங்கன்னா 20,977. இப்ப 2024ல பாத்தீங்கன்னா 60,000க்கு போயிடுச்சு. எவ்வளவு சேஞ்சுன்னு பாருங்க அதுல. அதே மாதிரி 600 வாங்கினவங்க 2022ல பாத்தீங்கன்னா 21,164. 23ல 29,180. ஆனா இப்ப 24ல 70,000 ஆயிடுச்சு அவங்களோட ரேங்க். அதே மாதிரி 591 அந்த ரேஞ்ச்ல எடுத்தவங்க பாத்தீங்கன்னா 24,878 வந்திருக்கு 2022ல. 23ல 34,172. இப்ப பாருங்க எவ்வளோ டிஃபரன்ஸ்னு, 91,000 ஆயிடுச்சு. அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு மார்க்குக்கும் ரேங்க் இப்போ. அதனால ரேங்க் நிச்சயமா இதை பேஸ் பண்ணி பாக்குறப்போ நமக்கு கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம போடுறது நிச்சயமா ஷூரா லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் நிறையவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம எக்ஸாக்ட் இதை நம்ம தமிழ்நாடுல அவங்க அந்த ரேங்க் வைஸ் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸாக்ட் இது பார்க்கலாம். இப்ப எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கேட்டகரி வைஸ் லாஸ்ட் இயர் 2023ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, அதே மாதிரி இப்ப 2024ல என்ன கட் ஆஃப் இருக்கலாம், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் இது. இது கன்ஃபார்ம்டா இதுதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப சொல்லல. இப்ப ஓசி பாத்தீங்கன்னா 602 இருந்திருக்கு 2023ல. இப்ப 650ல இருந்து 655 வரைக்கும் வரலாம். அதே மாதிரி பிசில 556 இருந்திருக்கு லாஸ்ட் இயர் 2023ல. நமக்கு இப்ப 635ல இருந்து 640 அந்த ரேஞ்ச்குள்ள இருக்கலாம். அதே மாதிரி பிசிஎம் பாத்தீங்கன்னா 541 லாஸ்ட் இயர். இப்ப 580ல இருந்து 590 வரைக்கும் வரலாம். எம்பிசில 530 லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. இப்ப 595ல இருந்து 605 வரைக்கும் வரலாம். அதே மாதிரி எஸ்சி பாத்தீங்கன்னா 454 லாஸ்ட் இயர். இப்ப 525ல இருந்து 530 வரைக்கும் வரலாம். எஸ்சிஏல 382 இருந்திருக்கு லாஸ்ட் இயர்ல. இப்ப 465ல இருந்து 470 இருக்கலாம். எஸ்டில 355 லாஸ்ட் இயர். இப்ப 410 to 425 வரலாம். இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கட் ஆஃப் எக்ஸாக்டா இதுல இருக்கணும்னு இல்ல, கொஞ்சம் நம்ம இதை விட மார்க் கம்மியிலையும் அந்த கட் ஆஃப் வரலாம், இல்ல கொஞ்சம் ஒரு 5 மார்க்ஸ்க்குள்ள இன்க்ரீஸும் ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் என்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க. அதை பத்தி வீடியோவை நாங்க இன்னும் அப்லோட் பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.